இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நம்ம படிக்கணுமா சார்? நான் குரூப் 1 கிளியர் பண்றதுக்கு இது படிக்கணுமா, குரூப் 2 கிளியர் பண்றதுக்கு இது படிக்கணுமான்னு முக்கியமா 6 யூனிட்டை முழுசா படிக்கணும், 4 யூனிட்ல இம்பார்ட்டன்டானதை படிக்கணும். ஆனா 4வது டாபிக் என்ன கன்ஃபார்மா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ எல்லாருமே வந்து 2025 எக்ஸாம்ஸை நோக்கி எல்லாருமே மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ 2025ல் 3 முக்கியமான எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது அப்படின்றது ரிலேட்டடாக ஒரு பொதுவான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, யாரெல்லாம் முக்கியமாக பிகினர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ 2 பேருமே இந்த வீடியோவை கவனிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2025ல் நமக்கு தெரியும் 3 முக்கியமான எக்ஸாம்ஸ், அதோட டேட்ஸ், அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. டேட்ஸு அதோட எக்ஸாம் டேட்டு அஸ் வெல் அஸ் நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஃபோன் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இரண்டாவதாக போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப் 1ஓட இதை வச்சிருக்கேன். நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஹையர் தாட்ஸ் போகலாம். குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 4 நீங்கள் என்ன பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனில் எங்கெங்கே என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இதில் எனக்கு விஏஓ தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ரேங்க் எடுக்கணும், அதுக்கு என்ன ரேங்க் எடுத்தால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கு போன வருஷம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 7 இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எய்ம் வந்து டெபுட்டி கலெக்டர் ஆகுறது தான் சார் என்னோட எய்ம் அப்படின்னு வந்து இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும். அப்படி அதுக்கு எய்ம் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக இங்கே ஒரு 90 போஸ்ட் இருக்குது. இது வந்து 90 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கலெக்டர் போஸ்ட் வந்து 4 போஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட ரேங்க் என்னவா இருக்கணும், 90 கிட்ட 89 இருக்கக்கூடாது. மொதல் 4 ரேங்க்குள்ள நீங்கள் வரணும். மொதல் 4 ரேங்க்குள்ள வரணும். ஸோ அது எந்த ரேங்க் ஆனாலும் இருந்துட்டு போட்டும், ஓவரால் ரேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து கம்யூனல் ரேங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக 1 இல்லது 2 இல்லைனா 3 4 கம்யூனல் ரேங்காக இருந்தால் 1, ஓவரால் ரேங்காக இருந்தால் மோர் தென் 4க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ உங்களோட படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும்னா தீர்மானிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90ல் நீங்கள் வந்து எந்த இது எடுத்தாலுமே எனக்கு ஹாப்பி தான் சார், நான் குரூப் 1 இதுக்குள்ளே போனாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் பிளான் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப 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 ஹெவியாக இருக்கணும் when it comes to டெபுட்டி கலெக்டர். இல்லை சார் நான் ஓரளவுக்கு வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து எங்கேனாலும் வேரி ஆகலாம். அந்தந்த வருஷத்தை பொறுத்து 20லேருந்து 50 இருக்கலாம், 50லேருந்து 70 இருக்கலாம், ஸோ எதானாலும் இருக்கலாம். ஸோ பட் எதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. மூன்றாவதா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி புக் மட்டும் படித்தா போதுமா, அதாவது ஸ்டேட் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா, இல்லை இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. குரூப் 4ஓட ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 80% வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டுட்ருக்காங்க. 80% வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த 20% எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மட்டும் வரப்போகிறது இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த 20% எங்கேருந்து வரப்போகுதுன்னா ஓல்டு ஸ்கூல் புக்லையும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்தும் கேட்குறாங்க. அந்த 20%க்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ குரூப் 1 குரூப் 2க்கு தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ குரூப் 2ல் பாஸ் ஆனோம் அப்படின்னா குரூப் 4ல் இருக்கிறதோட போஸ்டிங்ஸும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க போகுது அண்ட் சேலரியும் நல்லாவே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் பெட்டர் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4க்கு படிக்கிறவங்க குரூப் 2க்கு படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. ஜிஎஸ்ஸை முக்கியமாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையும் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சிட்டிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ்குள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நம்ம படிக்கணுமா சார், நான் குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு இது படிக்கணுமா, குரூப் 2 கிளியர் பண்ணுறதுக்கு இது படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 40%க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இதிலிருந்து 40% ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓல்டு ஸ்கூல் புக்லாம் படிக்காதீங்க. குரூப் 1 குரூப் 2ல படிக்கிறவங்க பெருசாக ஓல்டு புக்கெலாம் படிக்க வேணாம். சிம்பிளாக ஸ்டாண்டர்ட் புக்கு, இங்கே இருக்கிற நியூ புக்கு, இது ரெண்டை மட்டும் படிங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சார் இது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு அது எப்படி படிக்கணும், எந்த மாதிரி யூனிட்ஸை படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போது படிக்கிறவங்க 2 வகை, 2025 2 வகையில் இருக்கீங்க. அதாவது எப்பயுமே மாதிரி பார்ட் டைமர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எம்ப்ளாயீஸ், அதாவது ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்ட் டைமர்ஸ் கீழே வருவாங்க. ஆனால் இந்த ஃபுல் டைமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஃபுல் டைமர்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன், பார்ட் டைமர்ஸ் மினிமமாக படிக்க வேண்டியது 5 hours. அதுவும் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மென்டாரிங் கண்டிப்பாக தேவை. மென்டாரிங் கண்டிப்பாக தேவை. அதே இது ஃபுல் டைமர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் மினிமம் 8 hours படிக்கணும், மேக்ஸிமம் 12 hours படிக்கணும். இதில் எது உங்களுக்கு பாசிபிளோ அது நீங்கள் பண்ணாலே போதும். உங்களால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், தேவையான சிலபஸை இந்த இப்போ இருக்கிற குறிப்பிட்ட டைமில் உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இன்னும் படிக்கலைனாலும் உங்களோட டைமிங், அதாவது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சிலபஸை முடிக்கிறதுக்கு மென்டார்ஷிப் கண்டிப்பாக வேணும். உங்கள் 2 பேருக்குமே மென்டார்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அன் கேட்டலிஸ்ட். உங்களுக்கு டக்குன்னு இந்த இடத்துல படிங்க, இதில் படிங்க, இதை படிங்கன்னு சொல்லுங்கள், அதை சொல்லி கொடுப்பாங்க. அதை கிராஸ் பண்ணிவிட்டு உடனே அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைமர்ஸ் அடுத்து என்ன பண்ணணும்னா, முக்கியமான சப்ஜெக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஓகே சார், ஆனால் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி கேட்கக்கூடிய இடங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அடிக்கடி கேட்குறாங்க. டெல்லி சுல்தானோ இல்லை முகல்லையோ எப்படினாலுமே அந்த முஸ்லீம் காலத்திலிருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு இது இருக்குது, அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் தான் சார், இப்போ இந்த 100 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 100ல் இந்த சப்ஜெக்ட்லேருந்து 20 கேள்வி வருது சார் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட சிலபஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிலபஸை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எடுத்து மக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், எதில் இருந்து அதிகமாக வெயிட்டேஜ் வருதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்தடுத்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு கடமை. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு அதை வச்சு நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்கிறது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணணும். ஆனால் ஃபுல் டைமர்ஸ் எல்லா யூனிட்ஸ் 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டையும் அப்படியே வந்து படிக்கணும். அதில் முக்கியமாக 6 யூனிட்டை முழுசாக படிக்கணும், 4 யூனிட்டில் இம்பார்ட்டண்ட்டானதை படிக்கணும். ஆனால் படிக்கப்படாத யூனிட்டுன்னு ஒன்று கூட இருக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வரோம் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் குரூப் 2. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தமிழுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. பட் நம்ம கிட்ட முக்கியமாக இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல ஒரு கைடன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 1 ஆஸ் வெல் அஸ் குரூப் 2 2A. நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் டு தி சாம்பியன் பேட்ச். ஸோ இந்த சாம்பியன் பேட்சில் 300 கிளாஸஸ் இருக்கும், 600+ ஹார்ஸ் அண்ட் 20,000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். அண்ட் த கிங் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 1 as well as குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ். 100+ மினி டெஸ்ட், டெய்லி ஒரு மினி டெஸ்ட் இருக்கும், 40+ ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 7,000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து இன்டீட்டெயில்டாக கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we are conducting the test batch. ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்கள் இன்கொயரி பண்ணி வச்சுக்கோங்க. we are not starting it now. நம்ம அது லேட்டராக தான் வந்து will be announcing the confirmation. ஒன்லி இப்போதைக்கு கிளாஸஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து நடைபெறுது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இப்போ குரூப் 1 குரூப் 2 ரெண்டுக்குமே சேர்த்து பேசுவோம்.
குரூப் 1 குரூப் 2க்கும் ரெண்டுக்குமே சேர்த்து பேசுவோம். குரூப் 4க்குமே அதே தான் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன எல்லாருக்குமே தெரியும், இப்போ கண்டிப்பாக தெரியும், மேக்ஸ். எடுத்தோடனே மேக்ஸில் 25 கேள்விகள் சொலையா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக எடுக்கணும். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்புன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுல இருந்து கண்டிப்பாக குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வருது. குரூப் 2லையுமே நிறைய கேள்விகள், அது அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல அது வந்து என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் ஆகும். எதுக்காக சொல்கிறேன், குரூப் 1ல பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான், 200 கேள்வியுமே என்னது ஜிஎஸ் மட்டும்தான். ஆனால் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 100 பிரிகிறதுனால அதுக்கு தகுந்தாப்புல வெயிட்டேஜும் குறையும், பட் ப்ரொபோர்ஷனலாக குறையும். அதாவது 4னா 2 அப்படின்னு தான் குறையுமே தவிர டோட்டலாக வந்து என்ன ஆயிடாது, மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக முக்கியமாக படிக்க வேண்டியது பாலிட்டியை படிச்சுக்கோங்க. மூன்றாவதாக படிக்க வேண்டியது யூனிட் 8. யூனிட் 8 இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கொஸ்டின்ஸ் இந்த குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும், பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்ல 40% வரைக்கும் இது வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே யூனிட் 8 நம்ம வந்து இது பண்ணும். ஸோ யூனிட் 8 எப்படி படிக்கணும், பாலிட்டி எப்படி படிக்கணும், அது ரிலேட்டடாக தனித்தனி வீடியோஸ் வந்து 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் போன வருஷம் பாலிட்டியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்ற அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசர்ச் பண்ணி வி ஹவ் ஆல்ரெடி மேட் த வீடியோ. உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போது. இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட மென்டார்ஷிப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு வி ஆர் கைடிங் தம். இந்த புக்கில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா எதுக்காக படிக்கணும், இதுலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால இந்த புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம், ரொம்பவே வந்து நம்பிக்கையோட அந்த புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஆஃப்டர் தி ஸ்கூல் புக்ஸ், ஆஃப்டர் தி ஸ்கூல் புக்ஸ் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காவது டாபிக் என்ன, கன்ஃபார்மாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ளஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ப்ளஸ் INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரினா மொத்தமாக தான் நீங்கள் படிப்பீங்க. அட் த சேம் டைம் இதை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி தனி, அதாவது ஏன்ஷியன்ட் ஆஸ் வெல் அஸ் மெடிவல் வந்து தனி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து தனி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 சப்ஜெக்டை யார் முடிக்கிறீங்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸ்டார்ட்டு ஃபினிஷு, ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது, ஃபினிஷ் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சமாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9, சயின்ஸ், இது எல்லாத்தையோடையும் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை படித்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இது வரைக்கும் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா டெய்லி இங்கே வரைக்கும் படித்ததை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா புதுசாக படிக்கிறதுல எல்லாத்துலேயும் நீங்கள் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இங்கே வரைக்கும் படித்ததை ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் டாப் டு பாட்டம் நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஜாகிரஃபி என்ன சார் படிக்கலாம், ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக படிச்சிருங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது முக்கியமானதை படிச்சிருக்கேன். ட்ரைப்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த சிலபஸ் டாபிக்கு தகுந்தாப்புல என்ன மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து எடுக்க முடியுமோ எடுத்து படிங்க. ஸோ அதோட ஜாகிரஃபி கம்ப்ளீட். எக்கனாமிக்ஸில் என்ன சார் பண்ணணும், 10th ஸ்டாண்டர்ட் படிங்க, 11th ஸ்டாண்டர்ட் படிங்க. அண்ட் அது போக அதுக்குமே ரமேஷ் சிங் அந்த மாதிரி புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து யாரெல்லாம் மென்டர்ஷிப்பில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பர்ட் கோர்ஸ், ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம சாம்பியன் பேட்சில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்காகவே அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் படிச்சிருப்பீங்க, இங்கேயும் படிச்சிருப்பீங்க, இது ரெண்டையும் படிச்சுட்டு வீக்கெண்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுனா படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே என்ன படிக்க போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்க போகிறீங்க. அது முழுசாக கிடையாது, எக்ஸ்பர்ட் வைஸாக நம்ம பிரித்து அதை படிக்க போகிறோம். படிச்சுட்டு அதுலேயே ஒரு டெஸ்ட்டை எழுதும் போது ஃபினிஷ். அது போக நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் இருக்கிற அந்த 20,000 கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வருவீங்க ஆன் எவ்ரிடே பேசிஸ், மினி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபுல் டெஸ்ட். ஸோ நல்லா வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ. ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டு கிராக் டிஎன்பிஎஸ்சி 2025. ஸோ இதில் வந்து நம்ம 2025 கிளியர் பண்ணுறதுக்குன்னு இல்லை, நீங்கள் ஒருவேளை 2025ல் கிளியர் பண்ணாமல் 2026, 2027, 2028, 2029 போனாலும் ஃபஸ்ட்டு தேவை சிலபஸ்.
அப்போ என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு போய் இப்படி வந்து வாலில் ஒட்டிடுங்க. இப்படி டக்குன்னு வாலில் ஒட்டிட்டு கீழே இங்கே பெஞ்ச் போட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. கீழே இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஏதோ யோசனையில் மேலே பார்க்கும்போது நீங்கள் படிக்கிறதுக்கும் சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்படியே அதை ட்ராப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து சிலபஸை விட்டு வெளியே போயிட்டுருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இதை படிக்கிறத நிப்பாட்டிடுங்க. ஒருவேளை சிலபஸோடு அது இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உயிரை கொடுத்து படிங்க, உயிரை கொடுத்து அதை படிங்க. அது எந்த புக்கானாலும் இருக்கலாம். சிலபஸில் இருக்கு அப்படின்னா அது எந்த புக்கானாலும் இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொல்லலை நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும்னு சொல்லலை, அவங்க நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் படிச்சுட்டு வாங்கணும்னு சொல்லலை. அதனால ரெண்டையுமே வந்து நீங்கள் படிக்கலாம். எந்த சோர்ஸில் இந்த சிலபஸ் இருக்கோ அந்த செகண்டில் நீங்கள் அதை படித்து அதை நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா எதுவுமே யூஸ் கிடையாது. அது ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, ரிவிஷன் இல்லாமல் எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு ஓகே இந்த புக்கில் இந்த சிலபஸ் கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது ரிவிஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா அதுவுமே வேஸ்ட். ஸோ இன்க்ளூஷன் பண்ணணும். எதில்? ரிவிஷனுக்குள்ளே இன்க்ளூஷன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து கைடன்ஸு நீங்கள் வந்து போக போக நம்ம யூடியூப் சேனல்லையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் டீகோட் பண்ணணும். சிலபஸை டீகோட் பண்ணணும் வித் வெயிட்டேஜ் அண்ட் எக்ஸெட்ரா திங்ஸ். வெயிட்டேஜ் அண்ட் எக்ஸெட்ரா திங்ஸ். ஸோ அப்படி வெயிட்டேஜ் அதெல்லாம் வரும்போது என்ன பிரச்சனை வருது உள்ளுக்குள்ளே? சிலபஸ்க்கு அப்புறமா நீங்கள் பேச வேண்டியது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி மைண்ட் செட்டர்ஸ் ரிலேட்டடாக டீகோடிங் அப்படின்ற சீரீஸும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஆனால் உங்களுக்கு 20 வீடியோஸ் ப்ளஸ் அதிலிருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில், அப்படி இல்லைனா என்ன கேட்க முடியும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி மைண்ட் ரீடிங். அண்ட் அதுதான் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் என்னன்றதை சொல்லும். ஸோ வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ஒவ்வொரு வருஷமும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, 1-2 வித்தியாசம் வரலாம் ஆனால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அதன்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. என்னென்ன? மேக்ஸு, பாலிட்டி, யூனிட் 8, அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், மொத்தமாக 5 யூனிட். ஸோ அந்த 5 யூனிட்டை வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, வீடியோ பார்த்த உடனே ஓகே சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு, ஒட்டியாச்சு, சூப்பர். அடுத்து வந்து என்னென்ன வெயிட்டேஜ் பார்த்தாச்சு, நோ ப்ராப்ளம். ஆனால் அது டெய்லி பேசிஸில் இப்போ ஒரு நாள் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 மணி நேரம் படிக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு 21 நாள் நீங்கள் இப்போ இந்த புக்கை எடுத்துகிட்டு உட்காருங்க, புக்கை எடுத்துகிட்டு உட்கார்ந்தோன்னே ஓகே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து நீங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை எப்படியாவது புஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 21 நாள் முடியும் போது உங்களால் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக 5 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த மினிமம் அந்த 5 மணி நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஃபோக்கஸ் பண்ணும். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டிங்க, நாளைக்கு படிக்கலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேனே, ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டெய்லி 1 மணி நேரம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அப்படியே 1 மணி நேரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வாரத்தில் 7 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, பாடி வந்து கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதே இது ஒரே நாள் போய் நீங்கள் 7 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மிச்சம் 6 நாள் சும்மா இருந்தால் பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட மைண்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்களோட மைண்டை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரே நாளில் உட்காந்து நான் 12 மணி நேரம் படிச்சுட்டேன், அடுத்த 6 நாள் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கிளியர் கட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் இதுதான் நம்மளோட சோர்ஸு, இந்த சோர்ஸை தாண்டி வெளியே போவேனா முக்கியமாக வந்துட்டு அதர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நம்ம போவேனா. நம்ம எப்பயுமே ஒன்று தான் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறோம், அதில் இருந்து தான் கேட்பாங்க. எப்படி வந்து இதுலேருந்தே கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ எப்படி இன்ஸ்டியூட்ஸ் புக்ஸ்லேருந்து கொடுப்பாங்க? ஸோ வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸை நல்லா படிங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸை நல்லா படிங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு தடவையும் சப்ஜெக்டை நீங்கள் உள்ளே போகும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறீங்க, சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறீங்க. அப்போ அது 6th இருக்கும், 9th இருக்கும், 11th இருக்கும், எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இந்த 4 சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்துட்டு நான் படிக்க போகிறேன், ஃபஸ்ட் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா 2 நாளில் படிக்கணும், 1 நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கணும், எடுத்ததை ரிவைஸ் பண்ணிக்கணும். அதே இது நீங்கள் ஃப்ரெஷராக படிக்கிறீங்கன்னா 1 நாள் வேணால் படிக்கிறதுக்கு வச்சுட்டு 1 நாள் ரிவிஷனுக்கு வச்சு நீங்கள் முடிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதை எப்படி நம்ம ரீட் பண்ணால் முடிக்க முடியும், அதையும் நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 1 நாள் அப்படின்னு எழுதக்கூடாது. அதுக்குள்ளே என்ன மேட்டர் இருக்குது, ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்கு நமக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த டாப்பிக்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ சப்ஜெக்ட்டு இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே 2025 உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை இப்படி தூக்கி கையில் கொடுப்பாங்க. நீங்களும் வாங்கிக்கிட்டு உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை மேம்படுத்திட்டு போகலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கிங் பேட்ச் ஆஸ் வெல் அஸ் சாம்பியன் பேட்ச், டெஸ்ட் சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி 2025 வந்துட்டு குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 இது 3க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? 1. 2வது இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2. 3வது எனக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எனக்கு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3. 4வது யாருன்னா எனக்கு டெஸ்ட் பேட்ச், ஒரு நல்ல தரமான டெஸ்ட் பேட்ச், ஒரு அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து என் வீட்டில் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இது வந்து இந்த பிடிஎஃப்ஸ், இது 3 கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சார் நான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன் டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு சொல்லப்போனால் குரூப் 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம் இது கடைசியில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம், முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிங் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது வந்து சாம்பியன் பேட்ச்ன்றது கிளாஸ் பேட்ச். இந்த கிளாஸ் பேட்ச்சில் சேர்றவங்களுக்கு இங்கேருந்து ஒரு 7000 கொஸ்டின், இதுலேருந்து ஒரு 8000 கொஸ்டின், மொத்தமாக இங்கே ஒரு 15000 கொஸ்டின், அது போக வீக்லி டெஸ்ட்டில் இங்கே ஒரு 5000 கொஸ்டின் வந்துடும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 20000 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கிடைக்க போகுது. நல்லா குறித்து வச்சுக்கோங்க, 20000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முயற்சி பேட்ச் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2க்கான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்து அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுதுறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸு, அந்த கிளாஸில் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா, இது நான் ஆக்சுவலி படிச்சிருக்கேன்ற அந்த தைரியத்தில் இருப்பீங்க தெரியுமா? அதை உங்களுக்கு கிளாஸாகவும் கண்டக்ட் பண்ணி ஓகே நம்ம நல்லா படிச்சிட்டோம், இதில் நம்ம கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோன்ற நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக அந்த வார கடைசியில் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து குப்தர்கள் படிச்சிருக்கீங்க, நித்தி ஆயோக், அப்புறமா பார்த்து பிளானிங் கமிஷன் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து 2-3 சப்ஜெக்ட்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட்டு. நான் படிச்சிருக்கேன்னு இருக்கிற அந்த தைரியத்தை இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு 5000 கேள்விகள் நடக்கும். ஸோ மொத்தமாக 20000 கேள்வியை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸ்டாண்டர்டு பேசிக்கு படித்ததுலேருந்து கேள்வி, இதை தாண்டி கேள்விகள் கேட்க முடியுமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்க்காக இருக்கணும்னா இந்த சாம்பியன் பேட்சை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பியன் பேட்ச் வந்து நீங்கள் குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 4 படித்து முடிச்சுட்டு குரூப் 2க்கும் உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 பேட்சுக்குமே இந்த இது வந்து ஒரே ப்ரைஸில் 7999க்கு அடுத்த 3 எக்ஸாமுக்கும், அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா அப்படின்றத நம்ம கணக்குப்படி நமக்கு வந்து டெஸ்ட் பேட்சோட 20000 கொஸ்டின்ஸோட உங்களுக்கான சாம்பியன் பேட்சை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் நம்மளோட அந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்து மேத்ஸ் கிளாஸஸ் பார்த்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மென்டாரிங் இருக்குன்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ட்ரைனிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். குரூப் 1 யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பீங்க, பட் டிஎன்பிஎஸ்சி அந்த ட்ரெண்டுக்கு எப்படி படிக்கணுன்றதுக்கு உங்களுக்கான கைட்லைன்ஸ். குரூப் 2 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கான கோச்சிங்
as well as உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் வந்து 100% மென்டார்ஷிப் இதில் வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து இப்போ கீழே ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம், டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து 2025 எண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பிடிஎஃப் வந்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எழுதிக்கலாம். உங்களுக்கான OMR ஷீட் கொடுத்துருவோம். அது நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலில் உங்களுக்கான பிடிஎஃப், உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நீங்கள் வந்து OMR ஷீட்டில் எழுதி அதை கரெக்ஷனுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஓகே, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் சாம்பியன் பேட்சில் நான் போட்டிருப்பேன் 3000+ கிளாஸ், 300+ கிளாஸ், 600+ ஹார்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கிளாஸ் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கேள்விகள்னு கொடுத்துருப்பேன். சின்ஸ் இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பண்டிலாக உங்களுக்கு முயற்சி டெஸ்ட் பேட்ச்ன்ற குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் அதே நேரத்தில் வந்துட்டு கிங்ஸ் பேட்ச் வர்றதுனால 20,000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். 20,000 கேள்விகள். ஓகே, இது வந்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் டிசம்பரில் வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து 7,999. அடுத்தடுத்த பேட்ச்ல வந்து பிரைசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போவே வந்து உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பர்சனல் மென்டார்ஷிப் பக்காவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்லைடோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கிளாஸஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் கிளாஸஸில். சும்மா வந்து we won't give that, உங்களுக்கு வந்து சாதாரணமான கிளாஸஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிக்டாரிக்கல் இமேஜோட உங்களுக்கான கிளாஸஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ் பார்த்துருப்பீங்க. 2025 ப்ரிப்பரேஷன்ஸில் எப்படி நம்ம ரோட் மேப் போட்டு அது உங்களுக்கு பிக்டாரிக்கலாக உள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான உங்களுக்கான கிளாஸஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்குன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கிளாஸஸ் போகுன்றதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் ரோட் மேப் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து சாம்பியன் பேட்சில் சேர்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ரொம்பவே ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நம்ம ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியல சார், நானும் புக் எடுத்து உட்காடுறேன் ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, யாருமே வந்து படிங்கன்னு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வந்து எப்போ படித்து முடிப்பேன், நான் எப்போ பாஸ் ஆவேன்றதா கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. இல்லையா, எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல சார், நான் ஒரு ஃப்ரெஷர், இந்த வருஷம் 3 எக்ஸாம் இருக்குது, அதில் ஒன்று நான் கிளியர் பண்ணேன்னா என் வாழ்க்கையே மாறிடுன்றவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இது நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லைவ் கிளாஸ் என்ன சார் இருக்கும், நல்லா பாருங்கள். குரூப் 1 குரூப் 2 2Aன்னு வந்துருச்சுன்னா ஸ்கூல் புக்கை படித்து பாஸ் ஆக முடியுமா, ஸ்கூல் புக்கை படித்து நீங்கள் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்றதை நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ், இப்போ குப்தர்கள் இருக்கா, டக்குன்னு பூனம் தயாலேருந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது, அண்ட் இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் பிக்கப் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்காமல் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு டைம் லைன், இந்த மாதிரி ஒரு பிக்டோரிக்கல் இமேஜ் வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவோம், திங்ஸை மேப் பண்ணுவேன். ஸோ மேப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அங்கே போயிருந்தப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே இடத்துல ஞாபகம் வந்துருக்கும். இந்த கேள்வி வரும்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு அங்கே வந்து பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் சப்ஜெக்டையும் நம்ம படித்தா எப்படி இருக்கும், ஹோல் சப்ஜெக்டையும் படித்தா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இரண்டாவது மென்டார்ஷிப். ஆமாம் சார், நீங்கள் அதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் படிச்சுட்டேன், ஆனால் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணணுமே, அதுக்கு நான் பயப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் உங்களுக்கு மென்டாரிங் வரும். இந்த மென்டாரிங் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக அதை மேப் பண்ணி கொடுத்துருச்சு, இந்த மேப்பிங்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த வார கடைசியில் உங்களுக்கான டெஸ்ட் ஒன்று நடத்தும். இங்கே என்ன கிளாஸ் நடத்தியிருக்கேனோ அதுலேருந்து ஒரு கேள்வி வெளியே வராது. சும்மா பொதுவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூனம் தயாள் புக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே முக்கியமானதை எடுத்து நடத்தியிருப்பேன். சொல்லப்போனால் ஸ்கூல் புக் ஃபுல் கவரேஜும் இருக்கும். ஒரு வேளை நான் பூனம் தயாள் புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா விட்டதெல்லாம் கேட்க மாட்டேன், அந்த இதில் நீங்கள் என்ன நான் வந்து நடத்தியிருக்கேனோ அதை கேட்பேன்.
ஸோ அது எல்லாமே இந்த மென்டர்ஷிப்பான அந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சார் அப்போ அந்த மிச்சத்தில் எங்கே சார் கேட்பீங்க? அதுதான் டெஸ்ட் பேட்ச்சு. அதில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவுட் சைட். நீங்கள் வந்து எப்படின்னு டிஎன்பிசி போனால் நான் படித்தது தான் கேட்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கேள்விகள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா எப்படி சார் நான் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இன்னொரு செட் ஆஃப் 10,000 கொஸ்டின்ஸ் பேசிக்காக பிகினர் லெவலில் இருக்கும். அந்த பிகினர் லெவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைம் டேபிள் தான், ஆனால் 2 கேள்விகள். இது 2 ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி பாலிட்டியில் ஒரு செட் இருக்குன்னா அதே செட்டு தான் இதுலேயும் இருக்கும். இந்த செட்லையும் பார்க்கும்போது இந்த கேள்விகள்லாம் பேசிக்காக நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு கிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி லெவலில் நல்லா படிச்சிருக்கீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 20,000 கேள்வி உங்களுக்கான எக்ஸாமில் உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கும். இது இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு அந்த கடைசி 365 நாளும் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 2வது இது வந்து மென்டாரிங்னு சொல்லப்படுறது. இப்போ 3வது என்ன சார்? மூணாவது ஒன்றும் கிடையாது, டெஸ்ட் சீரீஸ். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து 20,000 கேள்வி இருக்குன்னு. இதில் 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதுறீங்களா படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை, அந்த 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை, எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நான் படித்து முடிச்சுட்டு தான் சார் எழுதுவேன், அதனால் நான் எழுதாமல் இருக்கேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வின்னர் பேசுறதுக்கான வார்த்தை கிடையாது, ஒரு லூசர் பேசுறதுக்கான வார்த்தை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எடுத்தோன்னே இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அறகுறையாக படிச்சிருப்பீங்க. அந்த அறகுறையோட படித்து எழுதி அதுக்கு அடுத்து அதை எழுதி அதை வந்து ஃபுல்லாக படிக்கணும். அதை எழுதி அதை ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க, 20,000 கேள்வி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனு, அதுக்கான சோர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? படித்து வச்சுருப்பீங்க. இந்த 20,000 கேள்வியிலேருந்து இந்த 2 சைபர் அடிங்க, இந்த 200 கேள்வி தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ப்ராபபிலிட்டி பார்த்தா இந்த 20,000 கேள்வியிலேருந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொல்லலாமே ஒரு 100 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்ச 100 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் படிச்சிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது என்ன சார்? இது ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, திடீர்னு வேறு ஏதோ தோணுது, ஐயோ அம்மா வந்து இதெல்லாம் சொன்னாங்களே நம்ம செய்ய மறந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அதுலேயே அரை மணி நேர கிளாஸ் போயிடுச்சு. அதுலேயே அரை மணி நேர கிளாஸ் வந்து போயிடுச்சு. அப்படி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை உங்களால் கவனிக்க முடியுமா? திருப்பி அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. பட் இங்கே ஒருவேளை உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஒருவேளை உங்களால் கவனிக்க முடியலை அப்படின்னா அது உங்களுக்கு ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ண முடியல, இல்லை நடுவில் திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்கார்டிங்கில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களுக்கான ஆன்லைனில் நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது 1 வருஷத்துக்கு இல்லை, 1 வருஷம் கூட வேணாம், 3 மாதத்துக்கு நீங்கள் போகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, போகிறதுக்கு இந்த பெட்ரோலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், ஆட்டோ பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், அந்த செலவில் வந்து உங்களுக்கு 1 வருஷம் இந்த 3 எக்ஸாமுக்குமே என்ன பண்ண போகிறேன், நான் கோச்சிங் கொடுக்க போகிறேன். அதுவும் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிக்டோரிக்கலாக உங்கள் மைண்டுக்குள்ளே இது கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அடித்து சொல்லும் போது உங்கள் கான்ஃபிடென்ட்டையும் உங்கள் கன்சிஸ்டன்சியும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரெக்கார்டடாகவும் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நம்ம கோர்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் எது உங்களுக்கு வரும், எது என்னால் படிக்க முடியும் அப்படின்றத
ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து வைக்கணும். இப்போ பாலிட்டியாக இருக்கட்டுமே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நான் படிச்சிருவேன் சார், பிரியாம்பிள் படிச்சிருவேன். ஆனால் இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் எனக்கு வராதே சார், நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எல்லாரும் படிச்சிருவாங்க. எடுத்தோன்னே லக்ஷ்மிகாந்த் புக்கு, வெங்கடேஷன் புக்கில் முதல் லெசன் 2வது லெசனை படிச்சிருவாங்க. பிரியாம்பிள்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, படிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரப்போ என்ன ஆகுன்னா, அது எல்லாத்துலையும் இருக்கிற அந்த டாபிக்ஸ், அதில் இருக்கிற முக்கியமான அந்த அம்சங்கள், அதில் இருக்கிற அந்த டைமிங்ஸ் கொண்டு நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒரு பில், ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணுமே. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை எந்த ப்ரொசீஜர் படி எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் அப்படியே கையில் அல்வா துண்டு மாதிரி எடுத்து கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுலேருந்து டெஸ்ட் வச்சு, அது மட்டும் இல்லாமல் 20,000 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பேக்டாக கொடுக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னா சிலபஸை வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து யூனிட் 4 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதுக்கு வந்து என்ன சார் வேர் டு ஸ்டடி அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி நான் கொடுப்பேன். ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் இப்போ 7ஆவதுல வந்து நீங்கள் வந்து அதை படிக்கணும், 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்புறமா வந்து நம்ம எத்திக்ஸ் புக்கில், தமிழ் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் ஓகே. இதில் இது வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எத்திக்ஸ் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை கூட நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நெக்லெக்டபிள், எதெல்லாம் கம்பல்சரி, இந்த நெக்லெக்ட் பண்ண சொல்றதுல என்ன சார் எந்த தைரியத்தில் சார் நீங்கள் நெக்லெக்ட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த மிஞ்சி போனால் இது 40 பக்கம் இருக்கும். அந்த 40 பக்கத்தில் 40 பக்கத்தில் 35 பக்கம் வந்து இங்கேயே நம்ம படிச்சிருவோம் 11th. அந்த 5 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 பக்கத்தில் இருக்க கண்டென்ட்டு நான் லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவேன். அந்த லைவ் கிளாஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே சார், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதை விட்டுறேன். ஆனால் இது மட்டும் போதுமா சார்னா தப்பவே அந்த இது மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் தான் பூனம் தயாள் புக்குன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறதில்லை. ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார், மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சவர் யார், ரோப்பரை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி லோத்தல் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்பாங்க. இது எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து எந்த முறையில் வந்துட்டு பரி பண்ணாங்க டெட்டை, இவங்கெல்லாம் டெட்ல வந்து பரி பண்ணாங்களா, செத்து போனவங்கள புதைச்சாங்களா, அது எந்த மாதிரி புதைச்சாங்க, எப்படிலாம் புதைச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேப்லர் காலம் மாதிரி எதில் வந்து அவைலபிள் இருக்குன்னா லூசன்ட்டோட ஜென்ரல் நாலேஜ் புக்கில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வரிசையாக உங்களுக்கு ஒரு பிக்டோரிக்கலாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த லைவ் கிளாஸில் கொடுத்துருப்பேன். அண்ட் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு இதுக்கே நான் 10 இதை படிக்கிறதானு. ஆனால் உங்களுக்கு மென்டார்ஷிப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 6ஆவதா சப்போர்ட். வெறும் 12லேருந்து 18 மணி நேரத்தில் நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான வாய்ஸ் மெசேஜ் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான். டெக்ஸ்ட் பண்ணால் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது என்ன டவுட் கேட்குறீங்கன்னு. ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ வந்து உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் வந்து பக்கவாக இருக்கும். போர்ட்டலில் உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சஸும் கொடுக்கப்படும். போர்ட்டலை வச்சு நீங்கள் எதில் எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க, இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் வீக்லி டெஸ்ட்லாம் வந்து உங்களை வந்து போர்ட்டலில் எழுத வைப்பேன். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் படிச்சுட்டு எழுதும் போது இந்த மேக்ஸில் நான் மென்சுரேஷன் எழுதுனேன், ஆனால் இந்த மென்சுரேஷனுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே சார், இதில் நான் எதில் சார் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்றப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுத்திருக்கேன் நான். அப்போ அதில் நான் வந்து வீக்காக இல்லை சார், நான் இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்சுரேஷனில் ஒரு 10 கேள்வி எழுதிருக்கீங்க, 10ல் 7 தப்பு சார், நான் மென்சுரேஷனே ஒழுங்காக படிக்கல சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே மென்டார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டேட்டா செட்டோட நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மென்டாரிங் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான். நீங்கள் எங்கே தப்பாக இருக்கீங்கன்னு சுட்டி காட்டுறதுக்கு நான் இருக்கேன், நீங்கள் எங்கே நல்லா படிக்கிறீங்களோ அங்கே தட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பண்ண போகிறேன். 3 எக்ஸாமுக்கும் உங்களுக்கான சப்போர்ட்டை தரப்போகிறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த பேட்சில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். டிஎன்பிஎஸோட ரோட் மேப் இது. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், இதில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது? 2 இருக்குது சாம்பியன் பேட்சில். ஃபுல் கோர்ஸ்
ஃபுல் கோர்ஸ் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். இல்லை சார் நான் டாபிக்ஸ் எனக்கு வந்து அவ்வளோத்தையும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் இது ரெண்டு மட்டும் படிச்சுக்கிட்டே சார்ன்றவங்களுக்கு ரெண்டாவதாக என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட ப்ரைஸிங் நான் சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12,000 இருக்கிற பேட்சை வந்து we are giving for an offer of 7,999. 7,999. இல்லை சார் நான் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து 4,999 அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் குரூப் 2க்கு வந்து இங்கிலீஷ் படிப்பீங்க, இல்லைனா குரூப் 4 குரூப் 2க்கு வந்து தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. ஆனால் முக்கியமாகவே ஒருத்தவங்க பாஸ் ஆகுறதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோர்ஸ் தான். ஸோ நான் அதுக்காக தான் அதை வந்து ரொம்ப ஹையாக வந்து நான் ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் 12,000. இப்போ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் அதை வந்து 7,999க்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு 3 இதையும் வந்து நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு 20,000 கொஸ்டின்ஸ் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம வந்து ப்ரெசென்ட்டாக தான் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அன்னன்னைக்கு வி ஆர் டேக்கிங் த கொஸ்டின்ஸ். பழைய கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் டேக்கிங் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட்லி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது கொஸ்டின்ஸ் டெலிவர் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸோட அந்த அமைப்பே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 100% வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இதை ஜாயின் பண்ணணும்னா 9115049115 9115049115க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து ஒவ்வொன்றா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாம்பியன் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். மேக்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக என்ன பண்ணியிருப்பேன், உங்கள் மைண்டில் செட் ஆகிற அளவுக்கு ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும். ஷார்ட்கட்ஸ்னால் ஃபுல் ஷார்ட்கட்ஸ் கிடையாது, எதை எப்படி அணுகணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இருக்கும், கேரண்டீட் சக்ஸஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இதுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு முயற்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் அண்ட் கிங் பேட்ச், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸு குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச்சு, இந்த முக்கியமான இந்த சாம்பியன் பேட்ச்னு சொல்லப்படுற இது எல்லாமே கலந்தது வெறும் வந்து 7,999க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இது ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 3 எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு போக வந்து மிச்சம் 2 டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாம்பியன் பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த சூப்பர் டீச்சர்ஸ் எல்லாமே 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி தேர் டு கைட் யூ வித் மை பர்சனல் கேர். இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக உங்களுக்கு இருப்பேன். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்கான மென்டாரிங், உங்களுக்கான பெஸ்ட் போர்ட்டல், உங்களுக்கான அனலைசிஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எங்கே வீக்காக இருக்கேன், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம காம்படிட்டர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டினிங் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கொஸ்டினிங் வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷாக வந்து கேட்கப்படும். எல்லாரும் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். ஏன்னா இந்த கொஸ்டினிங்ன்றது ஒரு முக்கியமான மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ எல்லாருமே அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். இந்த மென்டாரிங்ன்றது உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததெல்லாம் வேகமாக நான் முடிச்சிடுவேன். ஓகே, இதுக்கப்புறமா லைவ் ஃபீச்சர் இதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கீழே வந்து பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பிடிஎஃப்ல கீழே இருக்கிற பிடிஎஃப்ல உங்களுக்கு QR கோட் இருக்கும், ஜிபே நம்பர் இருக்கும், அது போக பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். இந்த 3 இருக்கும். அப்புறமா UPI ஐடியும் கொடுத்துருப்பேன். இந்த 4மே இருக்கும். இந்த 4ல் எதுலனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணுறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள்.
வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான எல்லா ஆக்சஸையும் நீங்கள் பெறுவீங்க. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னபடி அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா நாங்களே வந்து உங்களுக்கான கியூஆர் கோட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம், இல்லைனா யூபிஐ ஐடி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்த உடனே வித்தின் 15 மினிட்ஸ் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். 15 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன். அதுலேருந்து 24 to 36 ஹவர்ஸில் உங்களுக்கான போர்ட்டல் ஆக்சஸ் கொடுக்கப்படும். அந்த போர்ட்டல் ஆக்சஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் பேசி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை நான் வெளிப்படையாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போனாலுமே இதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்போனாலுமே ஐ வில் பி தேர் டு பர்சனலி சப்போர்ட் யூ. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கிங் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லப்படுற குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1499. இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது இந்த கொஸ்டின்ஸ். மொத்தமாக 7000 கொஸ்டின் இருக்கும். 40+ ஃபுல் டெஸ்ட்டு, 100+ மினி டெஸ்ட். இதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் மட்டும் நான் வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1099. அண்ட் அதே ஃபுல் டெஸ்ட் மொத்தமாக மேக்ஸு ஜிஎஸ் சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷும் சேர்த்து 1499. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் உங்கள் டெஸ்ட்டை. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அங்கே எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அது போக வந்து பேங்க் டீடைல்ஸும் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே அதுக்கான ப்ரைஸிங்கும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இதில் வச்சுக்கோங்க. நம்ம பேமெண்ட் நீங்கள் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு OMR ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த OMR ஷீட் வந்து உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக OMR ஷீட் சார்? போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி எழுத தான் கொடுக்க போகிறோம், ரெண்டுலேயும் இருக்க போகுது. ஆனால் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க OMR தான். மென்டார்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுத்து அதில் வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை என்னை கேட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர் அடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், உங்களுக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் OMRல அந்த கணக்கு போட்டு அதை கரெக்டாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கணக்கு போடுறது, அதுலலாம் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணி 2 மார்க் வந்து போயிருக்கு, 4 மார்க் 2 மார்க்லாம் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது இதில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதை சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்மும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் நேமு, கான்டாக்டு, பிளேஸு, உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே சார், இப்போ டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும்? டெஸ்ட்டு பாருங்கள், மொதல் செட்டு பாலிட்டி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த சிலபஸுமே இதில் உங்களுக்கு இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ்லையும் வந்து அந்த சிலபஸை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் சிலபஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூலை எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 100 மார்க்குக்கு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/12/2024. 7/12/2024. ஸோ மொதல் டெஸ்ட்டில் நீங்கள் எழுத போகிறது பாலிட்டி, அதாவது அரசியலமைப்பு, கணிதம், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதன்படி நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாலிட்டியில் ஒரு டாபிக், அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு மென்டல் அபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் இருக்குன்னா அது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு கேள்வி. அடுத்ததாக வந்து அடுத்த டெஸ்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரும். அண்ட் அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தினசரி, அதாவது நடப்பு நிகழ்வுகள்லேருந்து டெய்லி வந்துடும். அது போக அதில் தமிழ் ரிசோர்ஸும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்களுக்கு இது மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச். ஆனால் அதே இது யார் வந்து
ஃபுல்லாக எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து எல்லாமே வரும். ஸோ நான் சொன்னபடி இதில் 100 கொஸ்டின்ஸ் இல்லை, 150 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகள், 150 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 150 கொஸ்டினில் 75 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், 75 வந்து என்னன்னா ஜிஎஸ். அதாவது 75 இங்கே 75, இந்த 75 வந்து தமிழாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷாக இருக்கலாம். இங்கே 75 இருக்கும், இந்த 75 வந்து ஜிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 75 கொஸ்டின், அதாவது நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லைனா தமிழ் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு 75 கொஸ்டின் வந்துடும். இதில் எழுதுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 150 கேள்வி, அப்போனா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பிகாஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அதுவே உங்களுக்கு தனி மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஷெடியூலை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. சார் இந்த மினி டெஸ்ட்டு நீங்களே மினி டெஸ்ட்டை கேளுங்க, மினி டெஸ்ட்டை பாருங்கள். மினி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த டேட்டு முடியுது, 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 8ஆம் தேதி பாருங்கள். 8ஆம் தேதி உங்களுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் வந்து 10 கேள்வி டெஸ்ட்டுங்க, மினி டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 10 கேள்வி. நீங்கள் அதை கரெக்டாக படிக்கிறீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 10ஆம் தேதி வந்து லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்துலேருந்து ஒரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? இந்த 3 டெஸ்ட்டு முடிஞ்சோன்னே 4ஆவது டெஸ்ட்டு அதே அடுத்த நாள் வந்து நடக்கும். அன்னைக்கு அது மொத்தமாக வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே திணறது இந்த ஜிஎஸ் பார்ட்டில் தான். அந்த ஜிஎஸ் பார்ட்டை உங்களுக்கு 3 தான் நான் வந்து நடுவில் இருக்கிற நாள் பிரித்து கொடுத்து அந்த 3 நாள் இதை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ மேட்ரு சால்வ்டா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் கீழே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எல்லாமே செட்டாக மினி டெஸ்ட்டு இப்படி வரிசையாக வரும். ஸோ ஒவ்வொரு செட்டு முடிஞ்சோன்னே உங்களுக்கு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு ஒருக்க வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, தரவாகவும் ஆயிடுப்பீங்க. ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி டெஸ்ட் பேட்ச், அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட் குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கும் வந்து அதே தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் கீழே பாருங்கள், முயற்சி டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 4. ஸோ இந்த 2 டெஸ்ட் பேட்சுமே வந்து சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்க்கு வரவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஆக்சஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கிளாஸும் எடுப்போம், டெஸ்ட்டும் எடுப்போம். கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மென்டாரிங் இருக்கும், கொஸ்டினிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 3 எக்ஸாமுக்குமே வந்து அடுத்த வருஷம் நடக்க போகுது. அதில் இதுவுமே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேசிக்ஸாக ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, நம்ம கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணிருக்கீங்களா, இந்த ஸ்கூல் புக்குன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ரெஷருக்கு கொஸ்டின்லாம் சொல்கிறீங்க. ஃப்ரெஷர் கொஸ்டின்லாம் எவ்வளோ காலம் இப்போ கூட ப்ரெசென்ட்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கவங்க குரூப் 4க்கு மட்டுமே பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச், குரூப் 4க்கு மட்டும் பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 100+ மினி டெஸ்ட் இருக்குது. அப்படின்னா இங்கே 1000 கேள்வி, 150 இது இங்கிட்டு அது பாருங்கள். அப்போ கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கோ. அது போக ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா 7000+ கொஸ்டின், அதாவது 8000 9000 கூட வரலாம். ஸோ அந்த இது எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே இதுதான், அதே சிலபஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதே சிலபஸ், அதே மாதிரி 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் டெஸ்ட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அதே சிலபஸ் தான், ஆனால் 2க்குமே வேறு கேள்விகள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப முக்கியம், அங்கங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, 3 எக்ஸாமுக்குமே ஒரு சிம்பிளான அமௌண்ட்டில் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த பேட்சில் சேர்ந்துக்கலாம். 7999 கொடுத்து நீங்கள் 3யுமே அது ஒன்றாவது கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், மென்டர்ஷிப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறது அடுத்த 3 எக்ஸாமுக்குமே 7999. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115 9115049115க்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ரொம்பவே அப்போ தான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பாக வாங்க, இதில் ஜாயின் பண்ணுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இது போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இது போலவும், அப்புறமா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்துட்டு எப்படி கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வருவேன். பட் இதில் இருக்கிறவங்களுக்கு பக்கா கைடன்ஸ். இந்த வருஷம் எல்லாருமே பாஸ் ஆகணும், கண்டிப்பாக பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து விடைபெறுகிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லாஸ்ட் இயர் எப்படி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ, எப்படி வந்து பயனடைஞ்சிங்களோ, அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வாட்டி எல்லாரும் பயனடையணும்னு நினைங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் இதுக்கு ரிலேட்டடாக குரூப்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருந்தே நான் வந்து டீச்சிங் ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. மற்ற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம்லையும் கிளாஸஸ் இங்கே வந்து இருக்க போகுது. ஸ்டாண்டர்டாக, சூப்பராக, எஃபெக்டிவாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் படிக்காம குரூப் 1க்கு எப்படி படிக்கணுமோ அப்படி ஒரு கோச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிடிஎஃப்ஸும் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ வில் பி தேர் பர்சனலி டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.